நேரம் செல்ல செல்ல இருள் சூட ஆரம்பித்ததால் கிணற்றை சுற்றி மெர்க்குரி விளக்குகள் கட்டப்பட்டு மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டது. மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் மீட்பு பணி நடைபெறும் இடத்திற்கு விரைந்து வந்தனர். தூத்துக்குடியிலிருந்து தீயணைப்பு வீரர்கள் மற்றும் ஆழ்கடலில் டைவ் அடிக்கும் நீச்சல் வீரர்கள் ஆக்சிஜன் சிலிண்டர்களுடன் வரவழைக்கப்பட்டனர். பின்னர் அவர்கள் கிணற்றில் குதித்து தண்ணீருக்கு அடியில் சென்று காரில் இரும்பு கம்பி மற்றும் கயிறுகளை கட்டிய பிறகு கிரேன் மூலம் கார் மேலே இழுக்கப்பட்டது. காருக்குள் இருந்த ரவி கோவில் பிச்சை, ஹெச்சியா கிருபாகரன், மோசஸ், வசந்தா ஆகிய 4வரும் சடலமாக மீட்கப்பட்டனர். அதில் டிரைவர் இருக்கையில் இருந்தவர் சீட் பெல்ட் அணிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். காரில் இருந்து 4 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்ட நிலையில் அவர்களுடன் இருந்த 1 மாத ஆண் குழந்தையை காணவில்லை. கார் முழுவதும் தேடி குழந்தையின் சடலம் கிடைக்காததால் தீயணைப்பு வீரர்கள் மீண்டும் கிணற்றில் இறங்கி தண்ணீருக்குள் தேடினர். நீண்ட நேர தேடலுக்கு பிறகு குழந்தையின் சடலம் மீட்கப்பட்டது.